ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. இன்றைக்கி டே 5ஓட 10 கேள்வி பார்க்க போகிறோம். டே 4 வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா எங்கள் சேனல் நேம் சூர்யா அகாடமி சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போயும் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை தனியாக செப்பரேட்டாக டிஎன்பிசி குரூப் 4 ஆப்டிடியூட் ரீசனிங்லே பிளேலிஸ்ட் நேமு, அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் இருக்கும். சரிங்களா? சரி, இது மட்டும்தான் இருக்குதானா? இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் எக்கனாமி, ஜாகிரஃபி, பாலிட்டி எல்லாத்துக்கும் ரிலவெண்ட் வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமான கேள்வி பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்யும் 20 ஆண்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்க முடியும். 6 மணி நேரம் 20 ஆண்கள் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும் 10 பேர் எத்தனை நாட்களில் வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, இந்த மொத்த வேலை அப்படின்னு வரும்போதே நமக்கு என்ன ஃபார்முலா? ஆட்கள், நாட்கள், மணி இருந்தால் மணி, அப்புறம் கீழே வேலை, இப்படி தான் வரும். சரிங்களா? இப்போ ஆட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது எத்தனை? 20. நாட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது எத்தனை? 4 நாட்கள். மணி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். வேலை ஒன்று தான், அதை அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு 10 பேரா 10 பேர் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ நேரம்? 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆனால் நாட்கள் எத்தனை அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி. அது தெரியாது, அதனால் நாட்கள் அப்படியே வச்சுப்போம். கீழே வேலை ஒன்று தான், அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடிங்க. 4 2 8 முடிஞ்சா? இந்தாண்ட 0 0 கேன்சல் ஆகி இந்த 2 2 கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 மட்டும்தான். ஸோ 6 நாட்களில் இந்த வேலையை முடிக்க முடியும். ஸோ விடை என்னது? பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரே ஆரத்தை கொண்ட ஒரு வட்டமும் ஒரு கோளமும் உள்ளன. அதாவது ஒரே ஆரம். ஓகே, வட்டத்தின் பரப்பளவுக்கும் கோளத்தின் மேற்பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஆரம் ஒன்று தான், சேம் தான்ப்பா, வட்டத்துக்கும் சரி கோளத்துக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கும் கோளத்தின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. வட்டத்தின் பரப்பளவு என்ன? πr². கோளத்தின் மேற்பரப்பளவு என்ன? 4πr². ஃபார்முலா தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. ஆல்ரெடி ஆரம் ஒன்று தான் சொல்லிட்டாங்க, அது எப்படினாலும் அடிச்சிடலாம், முடிஞ்சு. இந்தாண்ட பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ வட்டத்துடைய பரப்பளவுக்கும் கோளத்தின் மேற்பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் இங்கே 1 இருக்கும், இங்கே 4 இருக்கும். விகிதம் 1:4. இப்போ ஆன்சர் என்னது? சி தான் விடை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி தனி வட்டி சம்பந்தமான கேள்வி. ஒரு தொகை 20% தனி வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. என்ன அமௌண்ட்டுக்கு தெரியாது, அது 2ஆக மாறணும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 20% தனி வட்டி எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ எனக்கு எதுவுமே தெரிலன்னா நான் என்ன பண்ணுறேன், 1000ன்னு வச்சுக்கிறேன் காசை. இதில் 20% எவ்வளோ? 10% 100. 20% 2ஆக பிறகுனா முடிஞ்சு 200 ரூபாய் வரும். இந்த 200 என்ன ஆகணும் அப்படின்னா, இது ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? எனக்கு இந்த காசு நான் 1000 ரூபா எடுத்துக்கிட்டல, அது இரட்டிப்பு ஆகணும்னா 2000 ரூபாய் ஆகணும். அப்போ 1000 ரூபாய் கூடி வரணும். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 ரூபானா 1000 ரூபா வரணும்னா அது 5ஆல் பேருக்குன்னா வந்துருமா 1000 ரூபாய்? அப்போ 5 வருஷத்துக்கு இது 1000 ரூபாவை மாறிடும், இரட்டிப்பு ஆயிரும். ஸோ அப்போ விடை என்ன? 5 ஆண்டுகள். இதுதான் விடை. சரி, ஒர்க் அவுட்டுக்காக உங்களுக்கு ஒரு கேள்வி. இதை 3Aன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் சொல்லும் போது எனக்கு இதே 20% தனி வட்டி தான், இதே 20% தனி வட்டி தான். ஆனால் எனக்கு காசு என்னன்னா 3 மடங்கு ஆகணும், 3 மடங்கு ஆகணும். ஸோ 3 மடங்காக மாறணும். அதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? எத்தனை ஆண்டுகள்? இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி மீபோவா, அதாவது HCF. ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு மீபோவை மேல் பகுதி
மீபோவா, கீழ்ப்பகுதி வந்து மீச்சீமா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் மேல் பகுதிக்கு மட்டும் மீபோவா கண்டுபிடிக்கணும். மேலே வந்து என்னது 2, 8, 16, 10. மீபோவா HCF கண்டுபிடிக்கலாமா? 2 எடுத்துக்கலாம். 1, 4, 8, 5 ஒரே நம்பர் தான். அப்போ 2 தான் HCF. கீழே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா 3, 9, 81, 27. இதுக்கு வந்து நான் LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3 எடுத்துக்கலாம். 1, 3, 2 மிச்சம் 2 1 2 7, 3 9. திருப்பியும் 3 எடுத்துக்கலாம். 1 1 9 3. திருப்பியும் 3 எடுத்துக்கலாம். 1 1 3 1. ஸோ எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 இருக்குது. 3 × 3 9, 27, 81. சரி, கீழே எத்தனை வரும்? 81 வரும். அவ்வளோதான். ஸோ விடை என்ன? பி தான் விடை. சரிங்களா? ஒர்க் அவுட்டுக்காக ஒரு ப்ராப்ளம். இதை வந்து 4Aன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 4Aன்னு மென்ஷன் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். மீபோவா காண்க. 3/4, 9/10, 15/16 இருக்குது. ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி பாருங்க. 3 வெவ்வேறு சாலை குறுக்கிடுகளில் உள்ள போக்குவரத்து சமிக்ஞை விளக்குகள் முறையே 48 வினாடி, 72 வினாடி மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு மாறுகின்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் 8 மணி 20 நிமிடத்திற்கு மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே சமயத்தில் மாறும்? அதாவது டிராஃபிக் லைட்டு 3 விளக்கு. ஸோ இந்த மாடலில் வர எல்லா சமுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா மீச்சீமா கண்டுபிடிக்கணும். அதாவது LCM. சரிங்களா? அப்போ வினாடி இருக்கா? 48, 72, 108. LCM கண்டுபிடிக்கலாம். 8 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். 6 8 6 2 மிச்சம் 4 6 8 2ல் போகலாம். 4 6 9. திருப்பி நம்ம 3ல் போகலாம். 4 3 2 3. 2ல் போகலாம். 2 1 3 இருக்குங்க. 6 12 36, 72 144. அதுக்கப்புறம் 3 432. சரிங்களா? இப்போ 432 நமக்கு என்னது வினாடிகளில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? நிமிடத்துக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? 60ஆல் வகுக்கலாம். சரிங்களா? 60ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? 60 7 டைம்ஸ், அதாவது 7 வாட்டி போடும்போது நமக்கு 420 கிடைக்குமா? அதாவது 7 நிமிஷம். 7 நிமிஷத்துக்கு 420 கிடச்சிடணும் ரவுண்டாக. மீதி எக்ஸ்ட்ராவாக எத்தனை இருக்குது? எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ளஸ் 12 வினாடி இருக்குது. 7 நிமிஷம் வந்து ஃபுல்லாகவும் எக்ஸ்ட்ராவாக 12 வினாடி இருக்குது. அப்போ இதிலேருந்து இதை ப்ளஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு விடை. சரிங்களா? அப்போ 8 27 ப்ளஸ் இந்த 12 வினாடி. அப்போ விடை ஏதான் விடை. ஸோ இது போல் கிளாக்லேயும் இது ரிலவெண்ட்டாக இருக்கும். டைம் வந்து அலாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி சம்முக்குமே வந்து நீங்கள் இந்த LCM எடுத்து தான் போடணும். இந்த கேள்வி பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து √7 - 1 இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்குது. ஈக்குவல் டு A + B √7 எனில் A மற்றும் Bயின் மதிப்பு காண்க அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, இதை எப்படி போடலாம்? முதல்ல கீழே பாருங்கள். A + B A - B. A + B A - Bனா நமக்கு என்ன வரும்? A² - B² ஃபார்முலா. அப்போ கீழே அப்படியே போட்டுக்கலாமா? ஸோ கீழ் டேர்மில் A² வந்து எத்தனை? √7 ஸ்கொயர் பண்ணால் 7 மைனஸ் B² எத்தனை? B வந்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 7 - 1. ஓகே. இப்போ மேலே என்ன பண்ணணும்? இங்கேருந்து இது மல்டிபிள், இது மல்டிபிள். அப்போ √7 - 1 இன்ட்டு √7 - 1 என்ன வரும்? √7 - 1 த ஹோல் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில். அப்போ A - B த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து ஈக்குவல் இது A - B த ஹோல் ஸ்கொயரா? அப்போ A - B த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா போட்டுருவோம்? A² + B² - 2AB. இந்த ஃபார்மெட்டில் இதை எழுத போகிறோம். அப்போ A² என்னது? √7 ஸ்கொயர் பண்ணால் 7 தான் வரும். ப்ளஸ் B² 1 மைனஸ் 2 இன்ட்டு AB. A தெரியும் √7, B வந்து 1 அப்படியே விட்டுறலாம். அடுத்தது இந்த டேர்ம் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா √7 + 1 இன்ட்டு √7 + 1. அப்போ √7 அதாவது √7 + 1 த ஹோல் ஸ்கொயர் வரும். A + B த ஹோல் ஸ்கொயர். A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா இங்கே ப்ளஸ் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா?
இப்போ என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் வந்து 7 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2ab போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆகுது மேலே பாருங்கள், -2√7 ப்ளஸ் 2√7 கேன்சல் ஆயிரும். 7 7 14 15 16, மேலே 16, கீழே 7 ஒன்று போச்சுன்னா 6. ஓகே, இது இருக்குது. இதை இன்னும் ஃபர்தராக அடிக்கலாம். 2ஆல் கீழே 3 வரும், மேலே 8 வரும். அதாவது 8/3 இருக்குது லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் a ப்ளஸ் b√7 இருக்குது. சரி, இப்போ என்னென்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே மாதிரி இருக்கிறத சமப்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா 8/3 ப்ளஸ் இந்த ஆண்டா ஏதாவது ஒரு வேலை இருக்கணும், அதுதான் பிக்கு வரும். ஆனால் இதில் எதுவுமே இல்லை. அப்போ டைரெக்டாக பி வந்து 0 போட்டுக்கலாம். அப்போ ஏ இடத்துல என்ன இருக்குதுங்க? ஏ இடத்துல 8/3 இருக்குது. அப்போ ஏனா 8/3, பினா 0. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ஏனா 8/3 இங்கே இருக்குது, பி 0. சி தான் விடை. சரிங்களா? சி தான் விடை. சரி, இந்த கணக்குக்கு ரெலவெண்ட்டாக ஒரு ஒர்க் அவுட் சம்மு 6a வச்சுக்கோங்க. கேள்வி பார்த்துக்கோங்க, இதுதான் கொஷின். இதுக்கும் நீங்கள் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு உண்டானது கமெண்ட் செக்ஷனில் 6a போட்டு ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி பாருங்கள், 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் தேர்வு எழுதினர். இதில் 70% மாணவர்கள் மற்றும் 85% மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெறாத மொத்த மாணவர்களின் சதவிகிதத்தை காண்க அப்படிங்கிறத கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு மாணவர்கள் எடுத்துக்கலாம். மாணவர்கள் எத்தனை பேர்? 900 பேர். அதில் 70% பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தேர்ச்சி பெறாதவங்க, ஃபெயில் ஆனவங்கள தான் கேட்குறாங்க. அப்போ 70 போயிடுச்சுன்னா மீதி 30% வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சா போதும். இது அடிங்க, எவ்வளோ? 270 பேர் ஃபெயிலு மாணவர்களில். அடுத்தது மாணவிகள் போங்க. மாணவிகளில் வந்து எத்தனை பேர்? 600 பேர். 85% மாணவிகள் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாக்கி இருக்கிற 15% வந்து ஃபெயிலு. அதை மட்டும் பாருங்கள். 15 6 எத்தனை? 90. மொத்தமாக தேர்ச்சி பெறாத மொத்த மாணவர்களின் சதவிகிதம் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் சொல்லணும். அப்போ இதை முதல்ல கூட்டுங்க. 360 பேர் ஃபெயிலு. சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 900 ப்ளஸ் 600, 900 மாணவர்கள் ப்ளஸ் 600 மாணவிகள், மொத்தம் 1500 பேர். அதில் 360 பேர் ஃபெயிலு. சரிங்களா? பர்சன்டேஜில் சொல்லணுனால 100 போடுறோம். கேன்சல் பண்ணிடுங்க, இது 2 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 5லே போகலாம். 3 7 மிச்சம் 1 2 3 எடுத்துக்கலாம். 3 2 மிச்சம் 1 3 12, 24% வந்து ஃபெயிலு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் எது? பி தான் ஆன்சர். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி பார்த்திங்கன்னா, P என்பவர் Qஐ விட உயரமானவர், R என்பவர் Pஐ விட சிறியவர். ஸோ இது ஒரு ரீசனிங் கேள்வி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு இதாக போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, P என்பவர் Qஐ விட உயரமானவர். P இருக்கார்ல, அவர் Qஐ விட உயரமானவர், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது என்னது? R என்பவர் Pஐ விட சிறியவர். ரெண்டாவது, R என்பவர், இதுலேயும் P தான் பெருசு. R என்பவர் Pஐ விட சிறியவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ யார் பெருசு? P தான் பெருசு. அப்போ மூணாவது கண்டிஷனுக்கு போகலாம். S என்பவர் Tஐ விட உயரமானவர். S Tஐ விட உயரமானவர். சரிங்களா? ஆனால் Qஐ விட சிறியவர். Q தான் பெருசு Sஐ விட. புரியுதா? S என்பவர் Tஐ விட உயரமானவர். ஓகே, ஆனால் Qஐ விட சிறியவர். Q தான் பெருசு. சரிங்களா? மூணாவது கண்டிஷன் முடிஞ்சிச்சு. எனில் உயரமான நபர் யார்? மொத்த பேத்தில் யாருப்பா உயரமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கண்டிஷன் பாருங்கள். இந்த 2 கண்டிஷன்லையும் பாருங்கள், Q காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் இணைக்கலாம். P greater than Q, அதுக்கப்புறம் Qவை ஃபாலோ பண்ணியிருக்கிற ரெண்டுமே வந்துடும். S, அதுக்கப்புறம் T. சரிங்களா? இது எல்லாத்துலேயும் P தான் உயரமாக இருக்கிறார். இன்னொரு கண்டிஷன் விட்டு போனது இருக்கா? விட்டு போனதுலேயும் P தான் உயரம் Rஐ விட. அப்போ மொத்தமாகவே 2 கண்டிஷன்லேயும் P தான் உயரமாக இருக்கிறார். அப்போ ஆன்சர் என்னது? P தான் விடை.
இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேள்வி A/B is equal to 2:3, B/C equal to 5:7 மற்றும் C 42 எனில் A இன் மதிப்பு காண்க அப்படிங்கிறது கேள்வி. இதை எப்படி எழுதலாம்? A/B is equal to 2/3, B/C equal to 5/7 இப்படி எழுதலாமா? சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சிக்கு பதிலாக நம்ம 42 போடலாம். இந்தாண்ட 5/7 அப்படியே இருக்கும். அடுத்து இதில் இந்த 42 இங்கே போயிடும். B equal to 5/7 into 42, 7×6 42. அப்போ பியோட வேல்யூ என்னது? 5×6 30. ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பியை எடுத்துகிட்டு போய் இங்கே போடலாம். A/30 equal to 2/3. அப்போ A equal to 2/3 into 30. இதை அடித்தோம்னா 10 20. அப்போ A எத்தனை? 20. ஸோ விடை என்னது? B தான் ஆன்சர். இன்னைக்கு டே 5ல் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கொஷின், 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? ஃபார்முலா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா √3/4 into A². சரிங்களா? இப்போ சமபக்க முக்கோணம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, முக்கோணம் 3 பக்கம் இருக்குமா, 3 பக்கமும் சமமாக இருக்கும், அதுக்கு பேர் தான் சமபக்க முக்கோணம். சரி, இப்போ எனக்கு என்னென்னா பரப்பளவு கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ சுற்றளவுனா என்ன? இந்த 3 ஏரியாவையும் நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ 3ஐயும் கூட்டினா நமக்கு சுற்றளவு 3A. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 180 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இதில் ஏ கண்டுபிடிக்கலாமா? 3 இந்தாண்ட வந்துடும். அடித்தோம்னா நமக்கு எத்தனை வரும்? 60 வரும். ஏ வந்து 60. இதை தூக்கிட்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √3/4 into 60 into 60, ஏன்னா A². இது அடிங்க, 1 2 வரும், 5. ஸோ √3 15 6 எத்தனை? 90 900. இவ்வளோதெல்லாம் 900 √3ன்னு எழுதிக்கலாம். ஸோ விடை என்னது? பி தான் ஆன்சர். ஒரு சில இதில் வந்து டெசிமலில் கொடுத்துருப்பாங்க மல்டிபிள் பண்ணி, அதாவது √3க்கு வேல்யூ எடுத்து அதை மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா √2 √3 இந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மல்டிபிள் பண்ணி டெசிமல் எழுதிக்கலாம். சரி, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு 10 கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன்.